மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரை பகுதிகளை நெருங்க உள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 22 மணி நேரத்தில் மாவட்டத்தில் சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 88.20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேட்டில் 71 மில்லிமீட்டர், சீர்காழியில் 66 மில்லிமீட்டர், கொள்ளிடத்தில் 43 மில்லிமீட்டர், தரங்கம்பாடியில் 62.60 மில்லிமீட்டர், செம்பனார்கோவிலில் 74.60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 28 மீனவ கிராம மக்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை.